பிரின்ஸ் ஜுவல்லரியின் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய தங்கத்துக்கு இப்போ நிறைய மதிப்பு. இந்த நாகினி சீரியல் மூலமாக நடித்து ஃபேமஸ் ஆனவங்க தான் நடிகை மௌனி ராய். இவங்களுக்கு இப்போ நிறைய பாலிவுட் படங்களில் இப்போ தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஃபேமஸான நடிகை, எல்லாருக்குமே தெரியும். இவங்க கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொழிலதிபர் சூரஜ் நம்பியார் அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணாங்க. 2 பேரும் 4 வருஷம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. கடந்த மே மாதம் அவங்க 2 பேருமே ஒரு அறிக்கையை வெளியிட்டுறாங்க. அதுதான் இந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி அப்படின்னு சொல்லணும். என்னன்னா, நாங்கள் 2 பேருமே பரஸ்பரமாக விவாகரத்து வாங்கிக்கிறோம், பிரியறோம். நாங்கள் 2 பேருமே ஒவ்வொருத்தரோட ஃப்யூச்சரை கருத்தில் கொண்டு நாங்கள் பிரிகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கோர்ட்டுக்கு போய் விவாகரத்தும் வாங்கிட்டாங்க. நடிகை மௌனி ராய், சூரஜ் நம்பியார் இவங்க 2 பேர்த்தோட விவாகரத்துக்கு காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நெட்டிசன்கள் எல்லாருமே கமெண்ட்ல போட்டு தெரிக்க விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி என்ன கமெண்ட் பண்ணாங்க? அதாவது நடிகை மௌனி ராய் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு ஓரின சேர்க்கையாளர், அவங்க ஒரு லெஸ்பியன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கமெண்ட் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் அது விவாத பொருளாகவே மாறிச்சு. அது மட்டும் இல்லை, அவங்க யார் கூட அவங்க உறவில் இருக்காங்க, தொடர்பில் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட நெருங்கிய தோழி ஒருத்தவங்க கூட தான் அப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்லாம் வந்துச்சு. இது ஒரு பேசு பொருளாக மாறிச்சு. இந்த நிலையில தான் அந்த சூரஜ் நம்பியார் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு போஸ்ட் போடுறாரு. எங்களுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த விவாகரத்துக்கு யாருமே காரணம் கிடையாது, நீங்க சொல்ற மாதிரியான இந்த ஓரின சேர்க்கை விவகாரம்லாம் காரணம் கிடையவே கிடையாது. அதாவது தேர்ட் பர்சன் எங்களுக்குள்ள யாரும் இல்லை. நாங்கள் எங்களோட தனிப்பட்ட ரீசனுக்காகவும் நாங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து முன்னேறணும், அதை கருத்தில் கொண்டு தான் நாங்கள் பிரியிறமே தவிர நீங்கள் சொல்கிற மாதிரி வேறு எந்த இதுவுமே கிடையாது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி தேவையில்லாமல் விஷயங்கள் எல்லாமே பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் போஸ்ட் போட்டிருந்தாரு. அதோட முடிஞ்சிரும் அப்படின்னு பார்த்தா, ஆனால் அது அதோட முடியல. அப்புறம் மறுபடியுமே நெட்டிசன்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த விஷயங்களை. இது ரொம்ப பூதாகரமாக வெடிக்குது. ஏன்னா இந்த மௌனி ராய் இருக்காங்க இல்லையா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகிறது இந்த மாதிரி ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அந்த போஸ்ட் எல்லாம் இன்ஸ்டாகிராமில் போடும்போது இன்னுமே இவங்க 2 பேரும் தொடர்பில் தான் இருக்காங்க, இதுக்கான காரணம் தான் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்டுகள்லாம் போட்டாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அவங்க ஒரு இன்டர்வியூவில் இது எல்லாத்துக்கும் முழு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அதாவது, நான் ஒரு ஓரின சேர்க்கையாளர் கிடையவே கிடையாது, நீங்கள் எல்லாமே நான் அப்படி போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் சத்தியமாக அப்படி கிடையவே கிடையாது. நான் இயல்பான ஒரு பொண்ணு தான். அதுவும் நீங்கள் என்னை யார் கூட அப்படி இருக்குன்னு சொல்கிறீங்கன்னா, அவள் என்னோட நெருங்கிய தோழி, அவளுக்கு இதனால் எவ்வளோ பிரச்சனை இருக்கும், அவளோட வாழ்க்கை பாதிக்கப்படும். அதுக்காக தான் நான் இந்த விஷயத்தை எல்லாரும் முன்னாடியும் இப்போ நான் சொல்கிறேன். அவங்க எல்லாருமே நான் என் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினச்சிட்டு என் கூட உறுதுணையாக நின்னவங்க. அப்படிப்பட்டவங்கள நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்களே, உங்களுக்கு நியாயமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த இன்டர்வியூவில் எல்லாத்துக்கும் தெளிவுபடுத்தியிருக்காங்க. அப்போ இனிமேலாவது எல்லாரும் புரிஞ்சுப்பாங்கல்ல அருண்? பார்ப்போம். அவங்களோட தரப்பு, நடிகையோட தரப்புலேருந்து விளக்கம் கொடுத்துட்டாங்க. இதுக்கு நெட்டிசன்கள் என்னென்னலாம் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே மக்களே, மீண்டும் அடுத்த கண்டென்ட்டோட சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாடா பை பை சொல்லிக்கிறது நான் வித்யாகுமார். நான் உங்கள் அருண் பாண்டியன். பிரின்ஸ் ஜுவல்லரியின் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய தங்கத்துக்கு இப்போ நிறைய மதிப்பு.